ஒரு ஊரில் ஒரு குடும்பஸ்தன் இருந்தான். அவனுக்கு வேலையும் டென்ஷன், குடும்பத்துலேயும் டென்ஷன், கடன் தொல்லை வேற, எங்கே போகிறதுனே தெரியல. யார் கண்ணிலையும் படாமல் எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினச்சான் அவன். அதே போல் அடர்ந்த காட்டில் போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு காட்டுக்குள்ளே போனான். காட்டுக்குள்ளே போகும்போதே புலம்பி அழுத வண்ணமாகவே போனான். காட்டுக்குள்ளே உள்ளே இருந்த ஒரு வனதேவதை இந்த புலம்பலை கேட்டு, எவன்டா அவன் இப்படி அழுதுட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்தது. ஏன்பா என்னாச்சு, ஏன் அழற அப்படின்னு கேட்டது தேவதை. அவனும் புலம்பி அழுதுகிட்டே, நான் வேலை பார்க்குற பக்கம் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் குடும்பத்துலேயும் சரி, நண்பர்களும் சரி, என் குழந்தைகளும் என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. நான் எது பண்ணினாலும் என்னை தப்பாகவே நினைக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பினான். அந்த தேவதை சிரிச்சுக்கிட்டே, சரி அதோ தெரியுதே ஒரு பாதை, அதை இன்னைக்கு முழுசும் அந்த இடத்துல போய் படுத்துரு. ஆனால் தூங்கக்கூடாது. வழியில் போகிறவங்க வரவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேளு. நான் திரும்பவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சு போயிடுச்சு. அவனும் தேவதை சொன்ன மாதிரி பாதையில் படுத்துக்கிட்டான். ஒரு சாமியார் கொஞ்ச நேரம் கழித்து வந்தார். ஐயோ பாவம், எந்த ஊர் சாமியாரோ தெரியல, களைப்பு அதிகமாக இருக்கும் போல இருக்குது, படுத்து தூங்குறாரு. சரி நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு கடந்து போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வழியாக ஒரு வயிற்று வலிக்காரன் வந்தான். ஐயோ இவனுக்கும் வயிற்று வலி போல இருக்குது, வலி தாங்காமல் படுத்துக்கிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடந்து போயிட்டான். திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து குடிகாரன் ஒருத்தன் வந்தான். அந்த வழியாக வந்தான். சரியான சரக்கு பார்ட்டியாக இருப்பான் போல், பகல்லையே குடிச்சிட்டு இப்படி கிடக்குறான் பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டு அவனும் போயிட்டான். வனதேவதை திரும்பவும் வந்தாங்க. ஹே என்னப்பா தம்பி, என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அவனும், அம்மா ஒருத்தர் என்னை சாமியாருன்னு நினச்சிக்கிட்டாரு, இன்னொருத்தர் வியாதிக்காரன்னு நினச்சிக்கிட்டாரு, இன்னொருத்தன் என்னை குடிகாரன்னு நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். பாத்தியா, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க நிலையை பொறுத்ததுப்பா, அதை நம்ம மாற்ற முடியாது. அதனால் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், நாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சு போச்சு. அவனுக்கும் அது புரிஞ்சுது. என்ன குட்டீஸ், நம்மளும் நம்ம வேலையை பார்க்கலாமா?